அறிவுக்கு ஆழம் இல்லையடி. ஒரு சமயம் இந்தியாவின் தென்பகுதியிலுள்ள சுந்தரபுரம் என்ற ஊர் அதன் நல்லாட்சி, அறிவு, ஒழுங்குமுறை, நல்ல மனிதர்கள் ஆகியவற்றால் புகழ் பெற்றது. அந்த ஊரின் மக்கள் அனைவரும் கல்வி அறிவு மிகுந்தவர்கள். அறிவை வளர்ப்பதே வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் என்று அவர்கள் தகுதியானவர்கள். பள்ளிகள் சிறப்பாக இருந்தன. குழந்தைகள் புத்திசாலிகள். விவசாயம் நன்றாக இருந்தது. விவசாயிகள் அறிவாற்றல் கொண்டவர்கள். வணிகம் வளர்ந்தது. வணிகர்கள் புத்திசாலிகள். இங்கு வாழ்ந்த வெங்கடாசலம் சாஸ்திரியார் என்ற பெரியவரே ஊரின் அறிவாளி. அவரிடம் இருந்த நூல்கள், கல்வி அறிவு எல்லாமே மதித்தனர். ஊரில் உள்ள அனைவரும் அவரிடம் அறிவை பெற வந்தனர். அவர் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் பொன்மொழிகள் போல இருந்தன. அவரது அறிவு எல்லோருக்கும் ஒளி பரவியது. அந்த காலத்தில் பாண்டிய ராஜர் ஒரு பெரிய ராஜ்யம். மன்னர் வீரபாண்டியன் மிக திறமையான அரசன். அரண்மனையின் அமைச்சர்கள் புத்திசாலிகள், படை வீரர்கள் வலுவானவர்கள். ஆனால் ஒரு நாள் பெரிய சிக்கல் ஏற்பட்டது. நாட்டில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. மழை பெய்யவில்லை. நதிகள் வற்றின. விவசாய நிலங்கள் உலர்ந்து விட்டன. மக்கள் பரிதவித்தனர். அரசன் கவலைப்பட்டார். நம்முடைய நாட்டிற்கு மீண்டும் வளம் சேர என்ன செய்யலாம்? அமைச்சர்கள் பல ஆலோசனைகள் கூறினார்கள். ஆனால் யாருடைய ஆலோசனைகளையும் சரியாக பேச தெரியவில்லை. அப்போது ஒரு அமைச்சர் கூறினார், மன்னா, சுந்தரபுரத்தில் வெங்கடாசலம் சாஸ்திரியார் உள்ளார். அவரிடம் ஆலோசனை கேட்டால் நம்முடைய சிக்கல் தீரும். மன்னன் உடனே தூதுவர்களை அனுப்பி வெங்கடாசலம் சாஸ்திரியாரை அழைத்தார். வெங்கடாசலம் சாஸ்திரியார் அரண்மனைக்கு வந்து மன்னனை பார்த்தார். மன்னன் அவரிடம் கூறினார், ஏரி சாஸ்திரியாரே, நமது நாட்டுக்கு தண்ணீர் இல்லை. விவசாயம் நாசமடைந்து விட்டது. மக்களுக்கு சோம்பல் ஏற்பட்டு நாடு பெரும் நிலைமைக்கு கிடைக்கிறது. இந்த சிக்கலுக்கு தீர்வு சொல்லுங்கள். வெங்கடாசலம் சாஸ்திரியார் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தார். பின்னர் அவர் மன்னனிடம் கூறினார், மன்னா, அறிவுக்கு ஆழம் இல்லையடி. தண்ணீர் என்பது ஒரு சாதாரண பொருள் அல்ல. அதை அணுகமான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு நாட்டு வளம் கிடைக்கும். அரசன் ஆச்சரியப்பட்டார். அதற்காக என்ன செய்யலாம் சாஸ்திரியாரே? வெங்கடாசலம் சாஸ்திரியார் ஒரு புதிய திட்டத்தை பரிந்துரைத்தார். சாஸ்திரியார் கூறினார், நீங்கள் ஒரு பெரிய குளம் அமைக்க வேண்டும். அது மிகவும் ஆழமாக இருக்க வேண்டும். மேலும் நாடு முழுவதும் சிரேஷ்ட கால்வாய்கள் அமைக்க வேண்டும். மழைய வந்தவுடன் நீர் சேமிக்கப்படும். நமது நாட்டின் நிலத்தடங்கள் மீண்டும் பசுமையாகும். அமைச்சர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். சரி, இந்த திட்டம் எவ்வளவு நாள் ஆகும்? 7 மாதங்கள் ஆகும் மன்னரே என்று சாஸ்திரியார் கூறினார். மன்னன் உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்த உத்தரவிட்டார். 7 மாதங்கள் கழித்து நாட்டின் மிகப்பெரிய குளம் உருவாக்கப்பட்டது. விவசாயம் மீண்டும் வளர்ச்சி பெற்றது. மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நாடு மீண்டும் வளமாகியது. மன்னன் வெங்கடாசலம் சாஸ்திரியாரை மன்னர் சபையில் புகழ்ந்து பேசினார். உன் அறிவால் நமது நாடு மீண்டும் வளம் பெற்றது. அறிவுக்கு உண்மையிலேயே ஆழம் உண்டு. வெங்கடாசலம் சாஸ்திரியார் முடிவில் கூறிய வார்த்தைகள், மன்னா, அறிவு என்பது ஒரு கடல் போன்றது. அதை நமக்கு பயன்படுத்தினால் நமது வாழ்க்கை முன்னேறும். இல்லையெனில் நாம் அழிந்து விடுவோம். அறிவுக்கு ஆழம் இல்லையடி. அறிவு என்பது வெறும் புத்திசாலித்தனம் மட்டுமல்ல. அறிவை பயன்படுத்தினால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அறிவை பகிர்ந்து கொள்ளும் போது அது அனைவருக்கும் பயனளிக்கும். ஒருவர் அறிவை கற்றுக்கொண்டால் அவர் வாழ்க்கையில் வளர்ச்சியடைவார். அறிவை பகிர்ந்தால் அது உலகத்திற்கே உதவியாக இருக்கும். அதனால்தான் அறிவுக்கு ஆழம் இல்லை. அறிவை வளர்த்துக்கொள், அதை பகிர்ந்து கொள். அறிவால் வாழ்க்கை வளர்ச்சி அடையும். அறிவு என்பது கடல் போன்றது. அது
நிரம்பாது. அதில் கற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமே முன்னேற்றம் இருக்கும். அவரது வார்த்தைகள் நாடெங்கும் புகழ் பெற்றன. அதனால்தான் அறிவுக்கு ஆழம் இல்லையடி என்பது நமது பாரம்பரிய பழமொழியாக மாறியது. Get started by download BuyMote mobile app. This video sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping. New available on Play Store and App Store. BuyMote e-shopping. Link in description. Check it now. Product review.